ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆசை தோசை தமிழில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் பாதாம் அல்வா தான் செய்ய போகிறோம். பாதாம் வந்து இங்கே பாருங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுனால வந்து நம்ம வந்து இது மாதிரி உடனே ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இல்லை ஓவர் நைட்டு ஊற வச்சு தான் செய்யலாம். இல்லை சட்டுன்னு செய்யறதா இருந்துச்சுன்னா பாதாம் வந்து முடிஞ்சளவுக்கு இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நிறைய அழுக்கு வருது பாதாமில், அதை காட்டுறதுக்கு உங்களுக்கு மறந்துட்டேன். ஓகேவா, பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாதாம் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே சூடாகட்டும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இந்த வாட்டர்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பாதாம் வந்து நல்லா உப்பி இருக்கா தெரியுதுங்களா. நம்ம ஓவர் நைட்டு வந்து ஊற வச்ச மாதிரி இருக்கும். ஓவர் நைட்டு ஊற வச்சு செய்யலாம். அது ஒரு ப்ராசஸ். டக்குன்னு செய்யணும், ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் என்ன நான் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். ஓகே, இது நல்லா ஆகட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பாதாம் வந்து தோல் வந்து உரிச்சாச்சு. ஓகேங்களா, அது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பால் ஊற்றி அரைங்க. அதாவது வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கங்க. ஓகேங்களா, காய்ச்சின பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பாதாம் வந்து நல்லா அரைச்சாச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா குறைன்னு இருக்குங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, அந்த பாலை சேர்த்து நம்ம வந்து இது ஃபைனாக நல்லா இன்னும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துணுங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பால் சேர்த்து நம்ம நல்லாவே வந்து ஃபைனாக வந்து அரைச்சின்னு வந்துட்டோம் பாதாம். ஓகேங்களா, பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு. இது அப்படியே இருக்கட்டும், மற்ற பொருளெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நெய் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நெய் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் ரவை வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதாவது வந்து சோஜினா வந்து ரவை, அது வந்து நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரவை வந்து நம்ம நெய்யில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்து எடுத்துட்டோம். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து மறுபடியும் ஒரு ட்ராப் நெய் விட்ருக்கோம். நெய் விட்டுட்டு கோதுமை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த கோதுமை மாவு வந்து இப்போ இதுவும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் அல்வானா பியூர் அண்ட் பியூர் வந்து பாதாமில் செய்கிறது கிடையாது. நான் கடையிலேயே பார்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் ரவை, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துட்டு தான் போடணும். பச்சையாக சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி ஏற்கனவே நான் 2 முறை ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. சரி, நம்ம சேனலில் போடலான்றதுக்காகோசம் இப்போ வந்து நாங்கள் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கோதுமை மாவு வந்து நல்லா சூப்பராக நெய்யில் வந்து வறுத்து எடுத்துட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் ரவையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் நம்ம வந்து பாதாம் வந்து ஊற வச்சு நல்லா சுடுதண்ணியில் போட்டு பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். கடாயிலே வந்துட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம பாதாம் பால் ஊற்றிக்கலாம். இப்போது அந்த நெய்யில் வந்து பாதாம் அரைச்சதை சேர்த்துக்கலாங்க. நம்ம பாதாம் பால் சேர்த்து அரைச்சதை வந்து இப்போ நெய்யில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வந்து பாதாம் வேகணும். ஓகேங்களா, அந்த பாதாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா கெட்டியமாக வரும். அப்போ பார்க்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது வரத்துக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இந்த கப்பில் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பாதாமில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. இதில் வந்து இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சர்க்கரை போட்டு உடனே இப்படி நீத்து விட்ருக்கீங்களா. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கீங்களா ரவையும் அப்புறம் வந்து கோதுமை மாவும் நெய்யில் போட்டு வறுத்துருக்கோம். அது வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது கைவிடாமல் கொஞ்சம் கலக்கினே இருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் அல்வா சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துக்கிட்ட வந்து பாதாம் எசன்ஸ் இருக்குது, டைகர் ஃப்ளேவர் 2 ட்ராப் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதாவது வந்து எல்லோ கலர் வரும் இல்லைங்களா. உங்களுக்கு இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு குங்குமப்பூ இருந்துச்சுன்னா பாலில் சேர்த்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இதுதான் பண்ணுறோம். குங்குமப்பூவில் இப்போ வந்து கலர்லாம் வரமாட்டேங்குது. அதனால் வந்து நாங்கள் பாதாம் எசன்ஸ் தான் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம்.
இது வந்து நம்ம போட்டதெல்லாம் வந்து நல்லா வேகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நம்ம போட்ட அந்த ரவை ப்ளஸ் வந்து அப்புறம் அந்த கோதுமை மாவு எல்லாமே வந்து சூப்பராக வேகணும். ஓகேங்களா, வெந்து நல்லா திரண்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாதாம் அல்வா ரெடி. இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாதாம் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ஃபேமிலியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசா தோசை தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.